வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆழமான கேள்விக்குள்ள போகலான் இருக்கோம். நாம பார்க்கிற, கேட்கிற, உணர்ற இந்த உலகம், இது உண்மையா? இல்ல இது வெறும் தோற்றம் தானா? நீங்க அனுப்புன குறிப்புகள், சில கட்டுரைகள் எல்லாம் டொனால்ட் ஹாஃப்மன்னு ஒரு அறிவாற்றல் விஞ்ஞானிய பத்தி பேசுது. ஆமா, அவர் சொல்றத வச்சு பார்த்தா நம்ம யதார்த்தம், அதாவது ரியாலிட்டினே ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. உண்மைதான், ரொம்பவே புரட்சிகரமான கருத்துக்கள் அவருடையது. நாம இன்னைக்கு இந்த ஆதாரங்களை கொஞ்சம் அலசி, இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம், சரியா? கண்டிப்பா. ஹாஃப்மேன் என்ன சொல்றாருன்னா, நம்ம கண்கள், காதுகள் மாதிரி புலன்கள் உண்மையை அப்படியே காட்டுறதுக்காக உருவாகலையாம். ம், டார்வின் சொன்ன மாதிரி நாம உயிர் வாழ்ந்து நம்ம சந்ததியை உருவாக்க அதுக்கு போதுமான தகவலை மட்டும் கொடுக்கற மாதிரி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது கிட்டத்தட்ட ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஒரு VR ஹெட்செட் போட்டு கேம் விளையாடுற மாதிரிங்கிறாரு. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஆமா, கேட்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, அப்போ நாம பார்க்கறது உண்மையான உலகம் இல்ல, அது ஒரு VR ஹெட்செட் மாதிரி ஒரு இடைமுகம், ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ம், பரிணாம வளர்ச்சி ஏன் உண்மையை காட்டாம இப்படி ஒரு இடைமுகத்தை உருவாக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஹாஃப்மனோட வாதம் பரிணாம கோட்பாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. பாருங்க, உண்மையான யதார்த்தம் அது எப்படி இருந்தாலும் சரி, அதை முழுசா உணர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மிக அதிகமான ஆற்றலும் நேரமும் தேவைப்படும். ஓ, நீங்க ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு குவாண்டம் நிலையையும் கணக்கில் எடுத்துக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, இல்லையா? ஆமா, அது சரிதான், ரொம்ப சிக்கலாயிடும். பரிணாமத்தோட குறிக்கோள் உண்மையை கண்டுபிடிக்கிறது இல்ல, உயிரினங்களை உயிர் வாழ வைக்கிறது. அதுதான் அதோட ஒரே வேலை. அதாவது குறைஞ்ச செலவுல வேலையை முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க, எக்ஸாக்ட்லி. உயிர் பிழைக்க என்ன தேவையோ அதை மட்டும் காட்டினா போதும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஆஸ்திரேலியால இருக்கிற ஜூவல் பீட்டில் வண்டுகள். ஓகே. ஆண் வண்டுகள் பளபளப்பான பழுப்பு நிற பெண் வண்டுகளை தேடி போகும். அதுதான் இயற்கை. சரி. ஆனா அங்க சில பீர் பாட்டில்களும் அதே மாதிரி பளபளப்பா பழுப்பு நிறத்துல இருந்திருக்கு. ஐயோ, என்ன ஆச்சுன்னா, ஆண் வண்டுகள் அந்த பாட்டில்களை பெண் வண்டுகள்னு தப்பா நினைச்சு அதுங்களோட இனப்பெருக்கம் செய்ய முயற்சி பண்ணி. அட கொடுமையே, பாட்டில்ல போயா? ஆமா, பாட்டில்களோட. இதனால அந்த இனமே அழியிற நிலைக்கு போச்சு ஒரு கட்டத்துல. நம்ப முடியல. இது பரிணாமம் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுது. பாருங்க, பளபளப்பு, பழுப்பு நிறம், இதுதான் பெண் வண்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். சிம்பிள் ரூல். ஆமா, பெரும்பாலும் இது வேலை செய்யும். ஆனா இது உண்மையை முழுசா காட்டல. அது ஒரு தோற்றம்தான். புரியுது புரியுது. அதுபோல வௌவால்கள் எப்படி உலகத்தை பாக்குது? எக்கோலொகேஷன் வச்சு, இல்லையா? ஆமா, சவுண்ட் மூலமா. நாய்கள் வாசனை மூலியமா. அதோட யதார்த்தம் நம்ம யதார்த்தத்திலிருந்து எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நாம பாக்குறதும் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்கட் பார்வையா இருக்கலாமா? ஒரு இன்டர்ஃபேஸ் தானா? ரொம்ப யோசிக்க வைக்குது. சரி, நம்ம புலன்கள் ஒரு இடைமுகம்னா, ஆஹா. அப்போ நாம உணர்ற இந்த வெளி, காலம், அதாவது ஸ்பேஸ் டைம், ஸ்பேஸ் டைம் அது கூட அந்த இடைமுகத்தோட ஒரு பகுதி தானா? அதேதான். நம்ம அறிவியல் இதை ஏத்துக்குதா? ஏன்னா ஸ்பேஸ் டைம் தான் அடிப்படைன்னு நாம படிச்சிருக்கோம். இதுதான் ஹாஃப்மனோட வாதத்தோட அடுத்த இன்னும் ஆழமான கட்டம். பெரும்பாலானவங்க, ஏன் நிறைய விஞ்ஞானிகள் கூட வெளிநேரத்தை தான் அடிப்படை யதார்த்தம்னு நினைக்கிறாங்க. ஆமா. ஆனா ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்டையும் குவாண்டம் கோட்பாட்டையும் இணைக்க முயற்சி செய்யும்போது ஒரு பெரிய சிக்கல் வருது. என்ன சிக்கல்? இயற்பியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மிக மிக சிறிய அளவுகள்ல, அதாவது பிளாங்க் அளவுன்னு சொல்லுவாங்க. பிளாங்க் அளவா? அது எவ்வளவு சின்னது? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சின்னது. சுமார் 10⁻³ சென்டிமீட்டர் தூரம், 10⁻³ வினாடி நேரம். அந்த அளவுக்கு போகும்போது வெளிநேரம்ங்கிற கருத்தே கணித ரீதியா உடைஞ்சு போகுது, அர்த்தமில்லாம போயிடுது. ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? நம்ம இயற்பியலையே, நம்ம பிசிக்ஸே ஸ்பேஸ் டைம் அடிப்படையானது இல்லைன்னு சொல்லுதா? இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அந்த நல்ல நம்ம சமன்பாடுகள் வேலை செய்யல. முடிவிலி, இன்ஃபினிட்டி மாதிரி அர்த்தமில்லாத பதில்கள் வருது. இது என்ன காட்டுதுன்னா, நாம உணர்ற இந்த முப்பரிமாண வெளி, அப்புறம் இந்த காலம் போகுதே ஒரு பரிமாணம், 3D ஸ்பேஸ் பிளஸ் 1D டைம், இது ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்ல. அப்போ அதுவும் ஒரு இடைமுகம்தான். ஹாஃப்மன் திரும்பவும் அந்த வீடியோ கேம் உதாரணத்தை சொல்றாரு. கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ, GTA. ஓ, அந்த கேம் உதாரணம் நல்லா புரிய வைக்குது, சொல்லுங்க. ஆமா, GTA கேம்ல நீங்க ஒரு காரை ஓட்டும்போது தெருக்கள், கட்டிடங்கள் எல்லாம் நிஜமா இருக்கிற மாதிரி தெரியும், இல்லையா? ஆமா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன?
உண்மையில நம்ம தெரு இருக்கா? இல்ல. இல்ல. கம்ப்யூட்டர் கோட், கிராஃபிக்ஸ். அதேதான். கணினி, டிரான்சிஸ்டர்கள், வோல்டேஜ் மாற்றங்கள்னு முற்றிலும் வேற ஒரு யதார்த்தம். அந்த சிலிக்கான் சில்லுல ஓடுற வோல்டேஜ் தான் நமக்கு திரையில காரா தெரியுது. சரி சரி. கேம் விளையாடுற உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி பத்தி தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. ஆமா. அதுபோல நாம உணர்ற அந்த வெளிநேரங்கிறது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு பயனர் இடைமுகம். இதுக்கு பின்னாடி இதை விட ஆழமான, நம்ம கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு யதார்த்தம் இருக்கலாம். அந்த யதார்த்தம் வெளிநேரத்தால் ஆனது இல்ல, அது வேற ஏதோ ஒண்ணு. அடேங்கப்பா. சரி, வெளி நேரமே ஒரு இடைமுகம்னா அப்புறம் எதுதான் அடிப்படை, எதுதான் நிஜம்? இதுதான் நம்ம மூளைக்கும் உணர்வு நிலைக்கும், அதாவது கான்ஷியஸ்னஸ்க்கும் உள்ள தொடர்பு பத்தின கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா? ஆமா. அதாவது மூளை உணர்வு நிலையை உருவாக்குதா, இல்ல உணர்வு நிலை தான் மூளையை உருவாக்குதா? சரியா கேட்டீங்க. இதுதான் தத்துவத்திலையும் சரி, அறிவியலையும் சரி, உணர்வு நிலையின் கடினமான பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய புதிர். பெரும்பாலான நரம்பியல் விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மூளையில நடக்கிற சிக்கலான வேதியியல் மின்சார செயல்பாடுகள், அந்த நியூரான்களோட இணைப்பு, அதுதான் நம்ம அனுபவங்களான நிறம், சுவை, உணர்ச்சிகள் எல்லாத்தையும் உருவாக்குதுன்னு. இதுதானே பொதுவா நாம ஏத்துக்கிட்ட கருத்து. அதுதானே லாஜிக்கலா தெரியுது. ஆமா, அதுதான் ஸ்டாண்டர்ட் வியூ. ஆனா ஹாஃப்மேன் இதை அப்படியே தலைகீழா பார்க்கறாரு. அவர் என்ன கேட்கறாருன்னா, சரி, மூளையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நியூரான் ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அது ஏன் உதாரணத்துக்கு புதினாவோட சுவையை உருவாக்கணும்? ஆமா, ஏன் வேற சுவை இல்ல? ஏன் சாக்லேட் சுவையை உருவாக்க கூடாது? இல்ல ஏன் அது ஒரு ஒளியையோ உருவாக்க கூடாது? இதுக்கு எந்த அறிவியல் கோட்பாடும் இதுவரைக்கும் பதில் சொல்லல. கரெக்ட். அந்த இணைப்பு எப்படி நடக்குதுன்னு தெரியல. மூளை செயல்பாட்டுக்கும் நம்ம அனுபவத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறது உண்மைதான், சந்தேகமே இல்லை. ஆனா தொடர்பு மட்டுமே காரணத்தை குறிக்காது. கோரிலேஷன் டசன்ட் இம்ப்ளை காசேஷன். ஓகே. அதனால ஹோஃப்மேன் ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைக்கிறாரு. உணர்வு நிலை தான் அடிப்படை, ஃபண்டமெண்டல். உணர்வு நிலையா? ஆமா, அதுதான் வெளிநேரத்தையும் அதுல இருக்கிற பொருட்களையும், ஏன் நம்ம மூளையும் கூட வெறும் ஐகான்கள் மாதிரி உருவாக்குது, நம்ம அனுபவத்துல கொண்டு வருது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. உணர்வு நிலை மூளையை உருவாக்குதுன்னு சொல்றாரா? இது எப்படி சாத்தியம்? ஆமா. ஏன்னா மூளைக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டா கூட நம்ம உணர்வு நிலை, நம்ம யோசிக்கிற விதமெல்லாம் பாதிக்கப்படுதே. ஒரு ஆக்சிடென்ட் ஆனா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய பேர் இதை கேட்பாங்க. ஹோஃப்மேனோட பார்வையில நீங்க மூளைய ஒரு பொருளா பார்க்கறது அல்லது ஸ்கேன் செய்யறது, அதுக்கு பாதிப்பு ஏற்படுறத பார்க்கறது, இது எல்லாமே அந்த உணர்வு நிலை உருவாக்குன இடைமுகத்துல நடக்கிற விஷயங்கள் தான். ஓ, அப்படி வர்றாரா? திரும்ப அந்த GTA கேம் உதாரணத்துக்கு போவோம். கேம்ல உங்க கார் நல்லா டேமேஜ் ஆனா அது கேம் விளையாடுற உங்களோட திறனை பாதிக்கும் இல்லையா? காரை சரியா ஓட்ட முடியாது. ஆமா, பாதிக்கும். ஆனா அதனால கேமை இயக்குற அந்த பின்னாடி இருக்கிற கணினி தான் கார்லேருந்து உருவாச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. கணினி தான் காரை ஸ்கிரீன்ல காட்டுது. அதே மாதிரி தான் மூளைங்கிற ஐகான் நம்ம இன்டர்ஃபேஸ்ல பாதிக்கப்படும்போது நம்ம அனுபவங்கள் பாதிக்கப்படலாம், அது இயல்பு. ஆனா அது மூளை தான் உணர்வு நிலையை உருவாக்குதுன்னு அர்த்தம் இல்ல. உணர்வு நிலை தான் அடிப்படை. மூளை அந்த உணர்வு நிலை தன்னிடமுகத்துல காட்டிக்கிற ஒரு வெளிப்பாடு. ஹோஃப்மேனோட கணித மாதிரிகள்ல அடிப்படை யதார்த்தம், உணர்வுள்ள ஏஜென்ட்ஸ், கான்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களால ஆனது. கான்ஷியஸ் ஏஜென்ட்ஸ்? ஆமா, நம்ம இடைமுகம் அந்த ஏஜென்ட்களோட தொடர்புகளை தான் பொருட்களாகவும் நிகழ்வுகளாகவும், ஏன் நம்ம மூளையாகவும் நமக்கு காட்டுது. இது ரொம்பவே ஆழமான கருத்து. ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, நிச்சயமா. இது நம்ம பொதுவான உலக பார்வையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அப்போ இதோட அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப் என்னன்னா, நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆளுங்க இல்லையா? நீங்க வேற, நான் வேற, இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வேறன்னு நினைக்கிறோமே, அதுவும் ஒரு தோற்றம் தானா? ஹோஃப்மேனோட தியரி படி பார்த்தா ஆமா, அதுவும் தோற்றம்தான். அப்படியா? அடிப்படை யதார்த்தம் ஒரே ஒரு எல்லையற்ற உணர்வு நிலைதான், இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ். நாம பார்க்கிற இந்த தனித்தனி மனிதர்கள், விலங்குகள், ஏன் ஒரு கொசு, ஒரு பாக்டீரியா கூட, எல்லாமே அந்த ஒரே உணர்வு நிலையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள், அவதானங்கள் மாதிரி. அவதாரம்? ஆமா, அவதார்ஸ். அந்த ஒரு உணர்வு நிலை தன்னை வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு ஹெட்செட்கள் மூலமா அனுபவிச்சு பாக்குது, தன்னைத்தானே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது. இது கேக்குறதுக்கு சில ஆன்மீக கருத்துக்கள் மாதிரி இருக்கே, அத்வைத்தம் மாதிரி.
நிறைய மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. நிச்சயமா. ஹோஃப்மானே இந்த ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுறார். அவரோட நோக்கம் ஆன்மீகத்தை நிரூபிக்கிறதில்ல, அறிவியல் பூர்வமா கணிதபூர்வமா யதார்த்தம் எப்படி இருக்கலான்னு ஆராயறது தான். ஆனா அதோட முடிவுகள் சில ஆன்மீக உண்மைகளோட ஒத்துப்போறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா. உதாரணத்துக்கு உன்னைப் போல் பிறனையும் நேசி அப்படிங்கிற கோல்டன் ரோல் இருக்குல்ல. ஆமா, எல்லா மதத்திலயும் சொல்றாங்க. ஹோஃப்மானோட பார்வையில அதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வேற யாரும் இல்ல, வேறொரு ஹெட்செட் போட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க தான். ஓ, நாம எல்லாரும் அடிப்படையில ஒண்ணுங்கிறத மறக்கறதால தான் போட்டி, பொறாம, நான் பெரியவன்கிற அகங்காரம், சண்டை இதெல்லாம் வருது. உண்மைதான். நாம யாருங்கிறத உண்மையா உணர்ந்தா யார்கிட்டயும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு அமைதி வரும். கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் தியோரி. இந்த புரிதல் நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களை, வாழ்க்கையோட அர்த்தத்தை எப்படி மாத்தும்? நடைமுறையில இது எப்படி உதவும்? இது பல வழிகள்ல உதவலான்னு நினைக்கிறேன். முதலாவதா, இந்த உலகம் நாம நினைக்கிறத விட பல மடங்கு சுவாரஸ்யமானது, ஆழமானது, மர்மமானதுங்கிற ஒரு பிரமிப்பு வரும். வாழ்க்கை சலிப்பா தெரிஞ்சா அது நம்ம கற்பனையோட குறைபாடே தவிர யதார்த்தத்தோடதில்ல. சரி. ரெண்டாவதா, நம்ம துணிபங்களுக்கு ஒரு முக்கிய காரணம், நாம இந்த உடலோடும் இந்த நான்கிற எண்ணத்தோடும் நம்ம முழுமையா அடையாளப்படுத்திக்கிறது தான். இது ஏன் பிரச்சனை, இது எனக்கு நடந்த அநியாயம்னு நினைக்கிறோம். ஆமா, அதுதானே இயல்பு. நாம இதை விட பெரிய எல்லையற்ற ஒண்ணுங்கிற புரிதல் வரும்போது வாழ்க்கையோட சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் நம்மள அவ்வளவா பாதிக்காது. ஒரு டிட்டாச்மெண்ட் வரலாம், ஒரு விதமான அமைதி கிடைக்கலாம். இத அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்வுபூர்வமா அனுபவிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமே. கஷ்டம் வரும்போது நான் எல்லையற்றவன் அப்படின்னு சொல்றது சுலபம். ஆனா அத அந்த நேரத்துல உணர்றது ரொம்ப கஷ்டமாச்சே. நிச்சயமா, 100க்கு 100 உண்மை. ஹோஃப்மேனே தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இதுக்கு உதாரணமா சொல்றாரு. என்ன அனுபவம்? அவருக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கோவிட் வந்து ரொம்ப மோசமான உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இதய பிரச்சனை ரொம்ப அதிகமாகி உயிர் பிழைப்பாரான்ற சந்தேகமே வந்துருச்சு. ஐயோ பாவம். கிட்டத்தட்ட மரணத்தோட விளிம்புக்கே போயிட்டு வந்ததா சொல்றாரு. அந்த நேரத்துல அறிவுபூர்வமா நான் இந்த உடம்பை இல்ல, நான் எல்லையற்ற உணர்வு நிலைன்னு அவர் நம்பினாலும் அந்த பயமும் வலியும் அவர் எவ்வளவு தூரம் அந்த அவதாரத்தோட அந்த உடம்போட தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தாருங்கிறத அவருக்கு அப்பட்டமா உணர்த்துச்சான். ஓஹோ. இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. அப்போ இந்த இடைவெளியை குறைக்க என்னதான் வழி? இது வெறும் தத்துவமாவே இருந்துடுமா? ஹோஃப்மான் வந்து தியானம் மாதிரி பயிற்சிகள் உதவலான்னு நம்புறாரு. அவர் தினமும் தியானம் பண்றதா சொல்றாரு. தியானமா? ஆமா, தியானம்னா என்ன? ஒரு வகையில எல்லா கருத்துகளையும் எண்ணங்களையும் நாம யாருங்கிற அடையாளங்களையும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு சும்மா இருக்கிறது. ஜஸ்ட் பீயிங். எந்த லேபிளும் இல்லாம, எந்த கதையும் இல்லாம அமைதியா இருக்கிறது. அந்த அமைதியில தான் யதார்த்தத்தை நேரடியா இந்த ஹெட்செட் இல்லாம உணர முடியும்னு அவர் நினைக்கிறாரு. சரி. இது துன்பத்தில இருந்து விடுபடவும் நம்ம உண்மையான தன்மையை உணரவும் உதவலாம். ஏன், அவரோட அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான பல இன்ட்யூஷன்ஸ், ஐடியாக்கள் கூட அந்த அமைதியான நிலையில தான் வருதுன்னு சொல்றாரு. சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் பேசினது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா நம்ம யோசனைகளை தூண்டுற மாதிரி இருக்கு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி கேளுங்க. இந்த ஹெட்செட்டை, அதாவது நம்ம யதார்த்த இடைமுகத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுகிட்டு அதோட கோட் மாதிரி எதையாவது மாத்த முடியுமா? அப்படி செஞ்சா என்ன ஆகும்? எதிர்காலத்தில் இது சாத்தியமா? இதுதான் ரொம்ப கிளர்ச்சியூட்டக்கூடிய, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய பகுதியா இருக்கலாம். அப்படியா? ஹோஃப்மேன் என்ன சொல்றாருன்னா, நாம இந்த விழிநேர இடைமுகத்தோட அடிப்படை இயக்கவியலை கண்டுபிடிச்சிட்டா, அதாவது அதோட கோட புரிஞ்சுக்கிட்டா, நாம இப்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கலாம்னு. எவ்வளவு சக்தி வாய்ந்தது? அணுகுண்டை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா அது இருக்கலாம்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி? திரும்பவும் அந்த GTA கேம் உதாரணத்தையே எடுத்துக்கலாம். கேம்ல நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கார்ல தான் போகணும், இல்ல நடந்து போகணும். அதுதான் கேமோட ரூல்ஸ். ஆமா. ஆனா அந்த கேமோட கோட் தெரிஞ்ச ஒரு புரோகிராமரால என்ன பண்ண முடியும்? உங்களை உடனடியா வேற இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியும், இல்லையா? ஆமா, சீட் கோட் மாதிரி. அதே மாதிரி வெளிநேரம்ங்கிற இடைமுகத்தோட விதிகளை நாம உடைச்சி அதுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா, பல மில்லியன் ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கிற ஆண்ட்ரோமீடா கேலக்சிக்கு ராக்கெட்ல பலாயிரம் வருஷம் பயணம் பண்ணாம உடனடியா போறது கூட சாத்தியமாகலான்னு ஹோஃப்மன் சொல்றாரு. என்னது? டெலிபோர்டேஷனா? கேலக்சிகளுக்கு நடுவுலையா? கேட்கவே பிரமிப்பா இருக்கு. ஆமா,
ஆனா இது ஆபத்தாவும் தெரியுதில்ல? ஆமா, ரொம்பவே. நிச்சயமா. அதனால தான் இத பாண்டோராவின் பெட்டி, பாண்டோராஸ் பாக்ஸ் மாதிரி சொல்றாங்க. இது திறந்தா இதுல கற்பனை செய்ய முடியாத நல்ல விஷயங்களும் நடக்கலாம், அதே சமயம் பேரழிவுகளும் நடக்கலாம். எப்படி? இந்த மாதிரி ஒரு சக்தி யார் கையில இருக்கும், அதை எப்படி பயன்படுத்துவாங்க? இது ரொம்ப பெரிய தார்மீக நெறிமுறை கேள்விகளை எழுப்புது. அணுகுண்டை விட சக்தி வாய்ந்த ஒரு தொழில்நுட்பம் தப்பான நோக்கத்தோட பயன்படுத்தப்பட்ட என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. ஹாஃப்மன் இந்த ஆராய்ச்சியை தைரியமா முன்னெடுத்தாலும் அதோட சாத்தியமான ஆபத்துகளையும் உணர்ந்து ரொம்ப எச்சரிக்கையாவே இருக்கார். இது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி மட்டும் இல்ல, மனித குலத்தோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒண்ணு. ஆஹா, இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் நம்ம யதார்த்தத்தை பத்தின அடிப்படை நம்பிக்கைகளையே அடியோட அசைச்சு பாக்குது. ஆமா, நாம பாக்குறது உண்மை இல்ல, அது உயிர் வாழ்றதுக்கான ஒரு இடைமுகம் மட்டும்தான். ஸ்பேஸ் டைம் அடிப்படை இல்ல, உணர்வு நிலை தான் அடிப்படையா இருக்கலாம். நாம எல்லாரும் ஒரே உணர்வு நிலையோட வெவ்வேறு அவதாரங்களா இருக்கலாம். ஆமா, சுருக்கமா சொன்ன அதுதான். இதோட நடைமுறை பயன் என்னன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? ஆமா. என்னை பொறுத்தவரை முதல்ல ஒரு குழந்தை மாதிரி இந்த உலகத்தை பார்க்க கத்துக்கிறது. ஒரு ஆர்வம், ஒரு வியப்பு. ஏன்னா நாம பார்க்கறத விட இது எவ்வளோ ஆழமானதுன்னு தெரிய வரும்போது அந்த ஆர்வம் தானா வரும். சரி. ரெண்டாவதா, நம்மள இந்த உடலோடையோ மன அகங்காரத்தோடையோ நம்ம கதைகளோடையோ முழுசா அடையாளப்படுத்திக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது. இதுவே நம்ம பல துன்பங்களுக்கு மூல காரணமா இருக்கலாம். அடுத்தவங்களை நேசிக்கிறது, அவங்கள பத்தி தீர்ப்பு சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வெறும் மாரல் சயின்ஸ் பாடம் இல்ல, இது யதார்த்தத்தோட அடிப்படை உண்மையா இருக்கலாம். ஏன்னா அடுத்தவங்களும் வேற யாரும் இல்ல, நாம தான். ஆமா, அந்த பாயிண்ட் ரொம்ப ஆழமா இருக்கு. இறுதியா நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இப்ப அனுபவிக்கிற இந்த யதார்த்தம், இந்த குறிப்பிட்ட ஹெட்செட், இது சாத்தியமான பல கோடி ஹெட்செட்கள்ல ஒண்ணு மட்டும்தான் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ஓகே. அப்போ நம்மால இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாத முற்றிலும் வேற விதமான அனுபவங்கள், வேற யதார்த்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? நம்ம இந்த முப்பரிமாணம் பிளஸ் காலம்ங்கிற ஹெட்செட்டை விட ரொம்ப சிக்கலான, ஆழமான, வித்தியாசமான வேற ஹெட்செட்கள் இருக்குமா? வாவ். அப்படி இருந்தா அது எப்படி இருக்கும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.